ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் ப்ளாக். ஸோ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு வந்து கேங்க்ரூ ஐலண்ட் டூர் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் நான் போட்டுன்னு வந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். அதாவது அக்காமடேஷன் எங்கே போட்டிருந்தோம், எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ரூம் டூர் வந்து இன்றைக்கி போடுறேன். அந்த அக்காமடேஷன் பற்றி டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லாட்டி என்ன இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக பிங்க் பண்ணலாம். ஸோ வாங்க உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். இப்போ நாங்கள் ஸ்டே பண்ண இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ப்ரீஸ் ஹாலிடே யூனிட். இதுதான் டீட்டெயில்ஸ். நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே வந்து அவங்க வெப்சைட் வரும். ஸோ அதில் வந்து என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குவைட்டான ஸ்ட்ரீட்டில் ரொம்ப அழகான லொக்கேஷன் இருந்துச்சு. கேங்க்ரூ ஐலண்டே சூப்பர்பான பிளேஸ். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல லொக்கேஷன் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் டு த சிட்டின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பக்கத்துலேயே ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கார் பார்க்கிங் வெளியில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெளியில் வந்து கொஞ்சம் கார் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து 5 யூனிட் இருக்குது. ஆக்சுவலி 1 2 3 4 5 இங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு தெரியல, டோர்ஸ் வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க. ஸோ 5 யூனிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் வெப்சைட்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து குரூப்பாக வந்ததுனால நாங்கள் வந்து இந்த யூனிட்ஸில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்டே பண்ணது. இங்கே ஃப்ரண்ட்டில் எல்லாம் ஆடி இருந்தோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் வந்து ஒரு குவிக் டூர் அரவுண்ட் தி அக்காமடேஷன். ஸோ இங்கே வந்து பார்பிக்யூ ஏரியா இருக்குது. ஸோ நாங்கள் பார்பிக்யூவும் வந்து ஒரு ஈவினிங் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படியே பேக் சைட் போனீங்கன்னா அங்கே ஒரு கேரவான் இருப்பாங்க. அது வந்து ஓனருது. அவர் ஐ திங்க் வீக்லி ட்வைஸ் வந்து இங்கே வந்து தங்குறாரு. ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவர் நேராக வந்துடுறாரு. கேர்டேக்கரும் இருக்காங்க, அவங்களும் வந்து லோக்கலில் தான் இருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணால் எல்லாமே வந்து இமீடியட்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பேக் சைட், யூனிட்டோட பேக் சைட். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து 5 யூனிட்டோட பேக்யார்டு வரும். பேக்யார்ட்னால் ஒன்றும் இல்லை, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் துணி காய போட்டுக்கலாம். பிகாஸ் இது வந்து வீடுங்க மாதிரி தான், 1 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் துணியெல்லாம் காய போட்டிருக்கோம். ஸோ எல்லாேருக்கும் வந்து பேக் சைடு ஒரு டோர் வரும் கிச்சன் பக்கம். அது வந்து இந்த பேக்யார்டுக்கு லீட் பண்ணோம். ஸோ அப்படியே சுற்றி பாருங்கள். ஸோ இந்த பார்பிக்யூ ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து நான் உங்களுக்கு உள்ளே கூட்டி போய் காட்டுறேன். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பார்பிக்யூ இருக்குது. அண்டு இது வந்து காமன் பார்பிக்யூ 5 யூனிட்டுக்கும். ஸோ நீங்கள் வந்து யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட திங்ஸ் தான் அங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணோம். எல்லாமே வெறும் பார்பிக்யூ மட்டும் தான் அவைலபிள். அதுக்கு தேவையான கரண்டி தட்டு எல்லாம் நம்மள தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு அடுத்தது வந்து ரூம் டூர் காட்டுறேன். ஸோ சைக்கிள் எல்லாம் எங்களுக்கு தான், எல்லாம் காருக்கு பின்னாடி கட்டி அத்தனை சைக்கிளும் தூக்கிட்டு வந்தோம். எஸ், ஃபெரியில் வந்து நீங்கள் சைக்கிள்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏதோ லென்த் இருக்குது, அது மெஷர் பண்ணுவாங்க, அதை பார்த்துங்க. அழைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். டைனிங் டேபிள் இருக்குது, ஒரு ட்ரே இருக்குது, டிவி இருக்குது, லைட் இருக்குது. இது நான் கோஸ்டல் யூனிட்ன்றதுனால கொஞ்சம் பீச் செட்டப்பாக இருக்குது. பீச்சியாக ப்ளூ கலரில். அப்பா சோப்பு கொடுத்துருக்கான். சோப்பு கொடுத்துருக்கான். பாஸ்வேர்ட், காஃபி டீ இருக்காப்பா, வாங்க. யார கிச்சன் பிளேட்ஸு. ஐயோ நல்லா பெருசாக இருக்குது. பெட்ரூம், 1 பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூம். நல்ல பெரிய பெட்ரூம். இங்கே சோப்பு இருக்குது, டவல் இருக்குது, கபர்ட்ஸ் இருக்குது, கிச்சன், இவ்வளோ பெரிய லாண்ட்ரி யூனிட், டாய்லெட். சைக்கிள்ஸ் எடுத்து வந்திருக்கோம் காருக்கு பின்னாடியே. பசங்களாம் என்னமோ தூக்கின்னு வருதுங்க. கபர்ட்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தலகாணிலாம் இருக்குது. எலக்ட்ரிக் பிளாங்கெட், தலகாணி, அயன் போர்டு எல்லாம் இருக்குது. அந்த கபோர்டில் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த அக்காமடேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கோட்டில் தான் வந்து முக்கால்வாசி கேங்க்ரூ ஐலண்ட் வரவங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஊர். பெருசுன்னா ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை. இந்த பென்ஷாவை கம்பேர் பண்ணும்போது கிங்ஸ் கோட் கொஞ்சம் பெருசு. ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கே தான் அக்காமடேஷன் போடுவாங்க முக்கால்வாசி. ஸோ எதிர்க்கே ஸ்ட்ரீட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சூப்பர் மார்க்கெட், அப்புறம் அந்த கொஞ்சம் கடைங்க, அண்ட் 2 minutes வாக்கில் வந்து பீச் கூட இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டான லொக்கேஷன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $155 per night. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய நைட் ஸ்டே பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் டீல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் புக் பண்ணது வந்து
சீலிங்க் ஃபெரி அகாமடேஷனோட சேர்த்து இது புக் பண்ணோம். ஸோ நீங்கள் சீலிங்கில் வந்து ஃபெரி புக் பண்ணும்போது அகாமடேஷன் ஆப்ஷனும் கொடுக்கும். ஸோ அந்த பண்டிலாக நாங்கள் இதை எடுத்தோம். ஸோ நீங்கள் அப்படியும் புக் பண்ணலாம், தனியாகவும் புக் பண்ணலாம். எனக்கு வந்து அப்படி புக் பண்ணதுனால சீப்பாக வந்துச்சான்னு எனக்கு தெரில, பிகாஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் சரியாக பார்க்கல. பட் தனியாக எடுத்தால் $155 per நைட். அதுவுமே எனக்கு ரீசனபிளாக தான் படுது. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்லீப்பர் யூனிட். இப்போ இந்த கவுச் பார்க்குறீங்க இல்லையா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சரியா. பட் அந்த சோஃபா வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் பெட் வருது. அது வந்து ஒரு குவீன் பெட் தான். ஸோ அதில் 2 பேர் படுக்கலாம். ஸோ சோஃபா வந்து அப்படியே சில சோஃபா பெட் வந்து அப்படியே பின்னாடி சாய்ச்சி போட்டால் வந்து ஒரு பெட்டாக மாறிடும். அப்படி கிடையாது. இந்த பேக்கு குஷன் எல்லாம் தூக்குனிங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஃபுல் ப்ராப்பர் பெட்டே வருது. அது கொஞ்சம் ஸ்ப்ரிங் பெட் மாதிரி இருக்குது. ஸோ அது தவிர உள்ளே இருக்கிற குவீன் பெட். ஸோ இது வந்து 4 பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து தான் புக் பண்ணோம். பிகாஸ் வந்து ஒரு குவீன் பெட்டில் 3 பேர் படுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வேணும். ஸோ நாங்கள் ஹோட்டல் ரூம்ஸ் எடுக்காமல் இந்த மாதிரி யூனிட்ஸ் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு வேணுன்றது கிச்சன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறதுக்கான எல்லா பொருளையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது வந்து துவரம் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு. இதில் வந்து கடுகு, உளுந்து, அந்த தாளிக்கிற ஐட்டமெல்லாம் இருக்குது. எண்ணெய் நான் கொண்டு வந்தேன். சால்ட் அண்ட் பெப்பர் அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து புளி ரசம் சாம்பார் இருக்குது. அதை வந்து ரசத்துக்காக மிளகும் சீரகம் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நூடுல்ஸ். இது வந்து நான் ஒரு லஞ்சுக்காக நூடுல்ஸ் வேக வச்சுருந்தேன். நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாம் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டோம். ரைஸ் கொண்டு வந்தோம். ப்ரெஷர் குக்கர் எந்து. இது வந்து தோசை கல், அதுவும் எந்த ஏன்னா தோசை மாவு கொண்டு வந்தோம். இதில் பார்த்திங்க, இது வந்து நேற்று நைட் வச்ச லெமன் ரைஸ் மாதிரி ஒரு லெமன் ரைஸ். இது வந்து மசாலா பொருள், அதாவது இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். இவங்களே குக்கிங் பாத்திரம் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே நான்ஸ்டிக்கு. 1-2 தான் எடுத்தேன் நான். எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகி ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்துச்சு. இது பார்த்திங்க என்னோடய பேனு. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு, குக்கர் இதை வச்சு சமைக்க ட்ரை பண்ணேன். பட் 2-3 டிஷ்ஷஸ் செய்யும் போது வந்து சில நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பாயிலிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து அவன், நான் ரெகுலர் ஓடிஜி அவன். ஸோ ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் வாங்கினா அதில் வச்சு சாப்பிட்டோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் டூர். இதில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ரோசன் வெஜிடபிள் வாங்கி வச்சுருந்தோம். பட்டாணி அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள். இது வந்து ஈஸியாக இருந்துச்சு குக் பண்ணுறதுக்கு. முட்டை எல்லோரும் வாங்குவாங்க வெளியில் வந்தால். இதெல்லாம் வந்து நான் இங்கேயே வெஜிடபிள்ஸ்லாம் நான் இங்கேயே தான் வாங்கினேன். தயிர் வாங்கினோம், ப்ரெட்டு வாங்கினோம், தக்காளி எல்லாத்துக்கும் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் தனித்தனியாக ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். பால் வாங்கிட்டோம். ஸோ சூப்பர் மார்க்கெட் கிட்டே இருக்கிறதுனால எல்லாமே நாங்கள் பக்கத்துலேருந்தே வாங்கிட்டோம். ஏன் சமைக்கிறதுக்கு இவ்வளோ சாமான் கொண்டு வந்து உட்காந்து சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரில் சைட் சீயிங்லாம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது. அண்டு நீங்கள் காத்தால வண்டி எடுத்திங்கன்னா வந்து மொத்தமாக நிறைய இடம் கவர் பண்ணலாம். அண்ட் நடுவில் பெருசாக வந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டோ, ஒரு கஃபே, ஒரு சின்ன சின்ன ஈட்டரிஸ் இருக்கும். பட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து பெரிய ஆப்ஷன்ஸும் ஒன்றும் இருக்காது. அதனால் வந்து காத்தால் கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் சிம்பிளாக தான் சமைச்சு அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸோ எடுத்துகிட்டு போகும்போது எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கே நின்று சாப்பிட்றோம். நிறைய ஸ்நாக்ஸு, நிறைய தண்ணி, இதெல்லாம் தூக்கிங்க. தண்ணி பெரிய அந்த 10 லிட்டர் பேக்கே நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோன்னு நம்மளுக்கு வந்து காசும் சேவ் ஆகும். பிகாஸ் வந்து வெளியில் போய் 3 வேளை 4-5 நாள் தங்குறோம்னு வைங்களேன். 3 வேளை வெளில சாப்பிட்டா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பெருசாக ஒன்றும் கிடைக்கவும் கிடைக்காது. நாக்கு செத்து போயிடும். நம்மளுக்கு சுற்றுறதுக்கு தெம்பே இருக்காது. எங்களுக்கு வந்து இந்தியன் ஃபுட் சாப்பிட்டா தான் வந்து ஊர் சுற்ற முடியும். நான் இங்கே இல்லை, எங்கே போனாலும் நான் வந்து என்னோடய சாமானும் சமைக்கிற பொருளும் எடுத்துகிட்டு போவேன். ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாமான்லாம் வந்து கார் சுமக்க போகுது. அந்த காரையே வந்து அந்த ஃபெரி தான் சுமக்க போகுது. ஸோ வந்து இது வெயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நமக்கு காரில் இடம் இருக்க வரைக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் இருக்க யூனிட்டை ஹையர் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கிற பொருளை வந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து மற்ற தேவையான பொருள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் இருந்த ஒரு வேளை கூட நாங்கள் வெளியே சாப்பிடவே இல்லை. எல்லா வேலையும் நாங்கள் சமைச்சிக்கிட்டோம், பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ கேங்கரூ ஐலண்ட் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புக் பண்ணணுன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே பிளான் பண்ணி புக் பண்ணுங்கள். பிகாஸ் ஹாலிடே டைமில் சீக்கிரமே ஃபெரியெலாம் புக் ஆகிடும். நாங்கள் இது புக் பண்ணது வந்து 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.